ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறானே, எங்கே போகிறான் அப்படின்னு பார்த்துன்னு இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ இருக்கிறது வந்து ஊட்டி டு கேரளாவுக்கு தான் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இப்போ செயின் லூப்பர் போடணும், அதெல்லாம் சென்டர் ஸ்டாண்ட் எதுவும் முக்கிய போட்டுட்டேன். எவ்வளோ வெயிட் இருக்குது சென்டர் ஸ்டாண்ட், என்னால் வந்து போட முடியும், ஆனால் வந்து கொஞ்சம் யாருன்னா ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஈஸியாக சென்டர் ஸ்டாண்ட் போட்டுருவேன். இப்போ யாரும் இல்லைன்னா வந்து நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பின்னாடி இழுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ வெயிட் இவ்வளோ வெயிட் இருந்தால் என்னால் இழுக்க முடியாது. ப்ரோ கொஞ்சம் லூப் தாங்க ப்ரோ, அடிச்சுக்கிறேன் ப்ரோ, லூப் கொஞ்சம் தாங்க அடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செயின் லூப் வாங்கின்னு வரல. இப்போ அவர் வந்து சென்னையிலேருந்து வந்தார், அவர்கிட்டே காசு போட்டுவிட்டு அவர் வாங்கின்னு வர சொன்னேன். வாங்கின்னு வந்துட்டார், ஆனால் பேக்கில் வச்சுருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் வந்து நான் அவர்கிட்டேருந்து வாங்கி செயின் லூப் கொஞ்சமாக யூஸ் பண்ணிட்டு கொடுத்துட்டேன். ப்ரோ வந்து முன்னாடி போகும்போது வந்து கை கொடுத்துட்டு போகும் ப்ரோ, ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்படியே போகும்போது கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஊட்டி சாக்லேட் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் ப்ரோக்கிட்ட. அவர் சொன்னார், இந்த இடத்துல தான் ப்ரோ வாங்கணும், ஊட்டி சாக்லேட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னார். நம்ம போயிட்டு ஊட்டி சாக்லேட் வாங்கிட்டு ஒன்று மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்லாம் ஊட்டி சாக்லேட் போட்டு கொடுத்தாங்க. இது வந்து 250 கிராம் வந்து 500 நான் 2 பாக்ஸ் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாக்லேட் வாங்கிச்சு 2 பாக்ஸ் வாங்கினேன். 2 பாக்ஸ் யாராக இருக்குன்னா, ஒன்று வந்து எனக்கு, எங்கள் அம்மாவுக்கு, இன்னொன்று வந்து என்னோடய பெஸ்ட்டுக்குன்னா ரொம்ப பிடிக்கும் சாக்லேட்டுனா. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சாக்லேட்டுனா, அதனால தான் 2 பாக்ஸ் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பேக் மேலே வந்து ரெயின் கவர் போட்டிருக்கேன், போட்டிருந்தும் நனைஞ்சிருக்கு. ஆனால் எப்படி நனைஞ்சிச்சுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுலாம் ஊட்டி சுற்றி பார்த்தேங்க. நேற்று வந்து அவ்வளோ டிராஃபிக் இல்லை, இன்றைக்கி ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இன்றைக்கி வந்து ஜூலை 27னா சாட்டர்டே வருது. சாட்டர்டேனால இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டே இருக்கும்போது வந்து எல்லோரும் பைக்கும் முறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் சவுண்டு கேட்டவுடனே முன்னாடி வந்து போலீஸ் இருந்தாங்க. ஏன்ப்பா முறுக்குறங்க, சைலண்ட்டாக போங்கப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் சைலண்ட்டாக போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ரைடிங் ஜாக்கெட் போட்டிருக்கேன், ரெயின் கவர் போட்டிருக்கேன். நான் க்ளவுஸ் போடல. ஏன் க்ளவுஸ் போடலன்னா, எப்படின்னு நம்ம நனைய தான் போகிறேங்க. க்ளவுஸ் வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை, அதனால் நனைஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் க்ளவுஸ் எடுத்து பேக்கில் வச்சுட்டேன். இப்போவே இந்த குளிருது, போக எப்படி இருக்குன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ், கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஊட்டி டு கேரளாவுக்கு போகிற வழி தான் செம்ம குளிராக இருக்குது, ரொம்ப புகையாக இருக்குது. ரோடே மங்களமாக தான் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், போகிற வரையில் ஒரு இடத்துல நிறுத்திட்டு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துக்கிட்டு, பின்னாடிலாம் ரொம்ப குளிருது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். பைக்கெல்லாம் இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நிறுத்திட்டாங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா போலீஸ் இருந்தாங்க முன்னாடி வந்து என்ன, இந்த மாதிரி மரங்கள் விழுந்திருக்கு, புகையாக இருக்குது, ஸ்லோவாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே போகிற வழியில் போலீஸ் டாட்டா காமிச்சிட்டு நம்ம அப்படியே ஜாலியாக போயிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழி ஃபுல்லாகவே தைல மரமாக இருந்துச்சு. தைல மரம் தான் நினைக்கிறேன், ஃபுல்லாகவே தைல மரமாக இருந்துச்சு. ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோங்க. நான் இதுதான் கேரளா பிரியாணின்னு சொன்னாங்க. கேரளா பிரியாணி தான் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா பைக் சாஞ்சிச்சான். அப்புறம் பைக்கு நிறுத்திட்டு அப்புறம் அவர் காலுக்கு எதனா அடிபடிச்சான்னு கேட்டாங்க. இன்னும் இது ஆகலை, லைட்டாக தான் வேலை சாஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பைக்கு சாஞ்சிச்சு, கால் ஒன்றும் ஆகலை, ஓகே தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்டு கிளம்பிட்டோங்க. ஹோட்டலுக்கு போனோடனே இது மாதிரி வந்து என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் பிரியாணி வேணும்னு சொன்னேன். ஒயிட் ரைஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஒயிட் ரைஸ் யார் ஆர்டர் பண்ணுது, இது ஒயிட் ரைஸ் இல்லை, இது பிரியாணி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நானும் ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தோன்னே நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது கூட இல்லை, ஆனால் வந்து ஒரு சைடிஷ்க்கு ஒரு அப்பளம் கொடுத்தாங்க தெரியுமா பிரியாணிக்கு, அதுதான் வேறு லெவல் கேரளா. ஃப்ரெண்ட்ஸ், மேலே தெரியுது, அதான் ஃப்ரெண்ட்ஸ் ரூமு. பைக்கெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே தான் ரூமுக்கு போகணும். ரூமுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும். நான் ஊட்டி டு கேரளா வரத்துக்கு 1 டே ஃபுல்லாகிடுச்சு. வர வழியெல்லாம் ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு, அங்கங்கே பைக் நிறுத்துக்கிட்டு ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு, அதனால் லேட் ஆகிடுச்சு. நைட்டு வந்து எல்லோரும் டான்ஸ் ஆடினாங்க, என்னையும் ஆட சொன்னாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன். சும்மா கை மட்டும் போட்டுறா போதும் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவரை பார்த்து சும்மா ஆடிட்டேன்.
ஃப்ரெண்ட்ஸ் நைட் டான்ஸ் ஆடிட்டு எல்லோரும் தூங்கிட்டுங்க. நாளைக்கு எங்கே சுற்றி பார்த்தோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.